வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நீக்கப்பட்ட தலைவர்களை மீண்டும் சேர்த்து கட்சிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அதிமுக மூத்த தலைவர் கே. செங்கோட்டையனின் சமீபத்திய வேண்டுகோளை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வரவேற்றுள்ளார். வெள்ளிக்கிழமை தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், வரவிருக்கும் தேர்தல்களில் அதிமுகவின் வெற்றிக்கு ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்தினார். மீண்டும் ஒன்றிணைக்கும் செயல்முறையை தொடங்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாள் இறுதி எச்சரிக்கை விடுத்தது குறித்து கேட்டபோது, இந்த நடவடிக்கையை முழுமையாக ஆதரிப்பதாக ஓபிஎஸ் கூறினார். நான் அதை மக்களின் குரலாக கருதுகிறேன் என்று ஓபிஎஸ் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் கட்சி உள்கட்சி பிளவுகளால் மீண்டும் பின்னடைவுகளை சந்தித்துள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்சி ஒற்றுமைக்கு பங்களிக்கும் எவரும் வரவேற்கத்தக்கவர்கள், ஏனெனில் ஒரு ஐக்கிய முன்னணி மட்டுமே தமிழ்நாட்டில் நல்லாட்சியை வழங்கிய முன்னாள் முதல்வர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் மூத்த அதிமுக தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் செங்கோட்டையனின் அறிக்கைக்கு நேரடி எதிர்வினைகளை வழங்குவதை தவிர்த்தனர். கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளை பின்பற்றுவதாக அவர்கள் கூறினர். மறைந்த ஜெயலலிதாவின் நெருங்கிய உதவியாளரும் வெளியேற்றப்பட்ட மற்றொரு அதிமுக தலைவருமான வி. சசிகலாவும் செங்கோட்டையனின் அழைப்பை ஆதரித்தார். ஒரு அறிக்கையில், செங்கோட்டையன் அதிமுகவின் வலிமையை மக்கள் இயக்கமாக, அழிக்க முடியாத இயக்கமாக மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார். வெளியேற்றப்பட்ட தலைவர்களிடையே ஒற்றுமை மட்டுமே ஆளும் திமுகவின் செல்வாக்கை எதிர்த்து அதிமுகவின் ஆதிக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சசிகலா மேலும் வாதிட்டார். திருநெல்வேலியில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுகவை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று கருத்து தெரிவித்தார். இருப்பினும் அது கட்சியின் உள் விவகாரம் என்று அவர் வலியுறுத்தினார். அரசியலில் ஒவ்வொரு தலைவரும் தங்கள் சொந்த கருத்தை கூறுவார்கள். ஆனால் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி நிச்சயமாக திமுக அரசாங்கத்தை சவால் செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் வெளியேறியது குறித்து நாகேந்திரன் கூறுகையில், அரசியல் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்றார். தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மீதமுள்ள நிலையில் இறுதி கட்டங்களில் கூட பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் ஆட்சி மாற்றம் சாத்தியமாகும் என்றும் அவர் கணித்தார். மதுரை விமான நிலையத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் செங்கோட்டையனின் கருத்துக்களுக்கு பதிலளித்தார். செங்கோட்டையன் தனது நிலைப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் விசிகவின் உள்பூசல்கள் இருந்தபோதிலும் அதிமுகவை தொடர்ந்து உயர்வாக கருதுகிறது என்று மீண்டும் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.